இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடர்ல என்ன நடக்குது அப்படின்னா, ரோகிணி வந்து முத்துட்ட வந்து மீனா வந்து கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு தான் வேலை இருக்கும்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நாங்கலாம் தினக்கூலி தானே. எங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லாட்டியும், நாளைக்கு வந்து வேலை இருக்கும் பண்ணிக்கலாம். நீங்க உங்கள மாரி இல்லைல்ல. நீங்க தான் வந்து பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போகல அப்படின்னா தான் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய லாஸ் ஆயிரும். அதனால எங்களுக்கெல்லாம் அந்த மாரிலாம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. உடனே ரோகிணிக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்கா போயிருது. உடனே முத்துக்கு வந்து சிரிப்பு வந்துருது. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி வந்துட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, எதுக்கு வர்றீங்க? இனி அடுத்த ஹாஸ்பிட்டல் தானே போய் அடுத்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஏங்காட்டி சேர்த்து கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீனா கிட்ட வந்து பரவாயில்ல மீனா, நீ வந்து நல்லா கரெக்டாக கேட்டுவிட்டுட்ட, அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லிட்ட, நீ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, நான் வந்து எந்த உள்நோக்கத்தோடய சொல்லலை, நான் வந்து சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, பரவாயில்ல நீ எப்படி சொன்னியோ, ஆனால் வந்து ரொம்ப உரைக்கிற மாதிரி சொல்லிட்ட, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. உள்ள வந்து ரோகிணியோட அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட்றக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு குடுத்துட்டு பேசுறாங்க. இந்த மாரி வந்து கிறிஸ் வந்து உடனே பேசிடுறான். பாட்டி அப்படின்னு கூப்பிடுறான். உடனே வந்து பேசுறாங்க. "என்ன கிறிஸ் வலிக்குதா ரொம்ப? வந்து எதுக்கும் பயப்படாத. 2 நாள்ல வந்து கட் அவுத்துருவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து கிறிஸ் இருந்துட்டு, "எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ஒரே இருட்டா இருக்கு. என்னால கண்ண திறக்கவே முடியல" அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே மீனா இருந்துட்டு, "பயப்படாத கிறிஸ், நாங்கலாம் இருக்கோம். எதுவும் ஆவாது. 2 நாள் தான். அதுக்கப்புறமா கண்ண ஓப்பன் பண்ணிருவாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "ஏன்டா ரோட்ல விளையாடும்போது பார்த்து விளையாட மாட்டியா? ஓரமா விளையாண்டுருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிறிஸ் இருந்துட்டு, இந்த மாரி நான் வந்து ஓரமா தான் விளையாண்ட்டு இருந்தோம். பால் எடுக்கலான்னு போனேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே கிறிஸ் இருந்துட்டு, நான் வந்து ஓரமா தான் விளையாண்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து நகர்ந்துட்டேன். ஆனா என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறம் தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே வந்து முத்து இருந்துட்டு, இப்படிதான் சில பேர் வந்து கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. குழந்தை வரது கூட தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உடனே கிறிஸ் கிட்ட முத்து இருந்துட்டு, இந்த மாரி வந்து கண்ண கட்டி விளையாண்டா எப்படி விளையாடுவோம்? கண்ணாமூச்சி விளையாடுவோம்ல, அந்த மாரி வந்து உன்னை கண்ண கட்டியிருக்காங்க. ஒரு 2 நாள் தான். அதுக்கப்புறமா வந்து உன் கண்ண அவுத்துட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறமா அவனும் கிறிஸ் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா உடனே கிறிஸ் இருந்துட்டு, பாட்டி நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க இருந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, போயிரலாம். டாக்டர் வந்து சொல்லட்டும். என்னன்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ஏதாவது குடுக்க சொன்னாங்களாம்மா? ஏதாவது சாப்பிடலாமா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து ரோகிணி அம்மா இருந்துட்டு, இல்லம்மா இன்னும் எதுவும் சொல்லல. டாக்டர் வந்தா தான் தெரியும்னு சொல்றாங்க. அப்பவே வந்து டாக்டர் உள்ள வந்துர்றாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் இருந்துட்டு, இந்த மாரி வந்து நீங்க கட்டு பிரிக்கும்போது வந்தா போதும். நீ இப்ப வந்து கான்ஷியஸ் வந்துருச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் கிறிஸ்ட்ட வந்து பேசுறாங்க. நல்லா இருக்கியாப்பா? அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. உடனே கிறிஸ் இருந்துட்டு, ஒரே இருட்டா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. விளையாடும்போது பார்த்து விளையாடணும். இந்த மாரி வந்து ரோட்ல விளையாண்டீங்களா? அப்படின்னு கேட்கவும், இல்ல இல்ல டாக்டர் பேட்ல தான் விளையாண்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்துட்டு, சரிப்பா பயப்படாத ஒண்ணும் இல்ல. 2 நாள்ல வந்து கட் அவுத்தரலாம். வந்து நீ எதுனாலும் இனிமேல் ஜாக்கிரதையா விளையாடணும். கட்டு பிரிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம்ப்பா. அதுவரைக்கும் பாட்டி சொல்றத வந்து கேட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா டாக்டர்ட்ட வந்து மீனா கேட்குறாங்க. இந்த மாரி சாப்பிடறதுக்கு ஏதாவது தரலாமான்னு கேட்கவும், அதெல்லாம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு, இந்த மாரி வந்து அவனுக்கு நீ சாப்பாட ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ வெளிய போயிர்றாரு. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி அம்மா வந்து ரோகிணிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லணும். இப்பவே கிளம்ப சொல்றாங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிருக்கு. போய் ஃபோன் எடுத்துட்டு போய் ரோகிணிட்ட பேசுறாங்க. ரோகிணியோட அம்மா வந்து வெளிய வந்து ரோகிணிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. நாங்க போயிட்டு வேணா மறுபடியும் வந்துர்றோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, இல்ல நீங்க போயிட்டு வந்து மறுபடியும் இங்க தானே வந்தாகணும் 2 நாள் கழிச்சு. அதனால நீங்க இங்கேயே இருங்க. வந்து ரூமுக்கு வேணா நம்ம பே பண்ணிக்கலாம். அந்த மாரி வந்து சொல்லிருங்க. இந்த மாரி ரூம்ல வந்து நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ரூம் வேணா இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, இந்த மாரி நீங்க சொல்லுங்க. இங்கேயே இருந்துட்டு பார்த்துட்டு கட்ட பிரிச்சுட்டே போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்துவும், மீனாவும் அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே வந்து ரோகிணி அவங்க அம்மா இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து முத்து வந்து அமௌண்ட்ட வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு வராங்க. என்ன தம்பி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்க வராங்க. உடனே வந்து நான் கம்மியா தானே அமௌண்ட் அதனால நானே கட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தம்பி நீங்க இந்த மாரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும், முத்து வந்துட்டு பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. உள்ள வந்ததுக்கப்புறமா ரோகிணி அம்மா வந்து இந்த மாரி நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம். ஏன்னா போயிட்டு வந்து மறுபடியும் வரது வந்து ரொம்ப சிரமம். அதனால நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது உடனே முத்து இருந்துட்டு, இங்க எப்படி இருப்பீங்க? எந்நேரம் சத்தமாவே இருக்கும். இங்க ஒழுங்கா தூங்கவும் முடியாது. இங்க வந்து எந்த இதுவும் இருக்காது. கரெக்ட்டா வந்து உங்களால தூங்கி இது பண்ணவும் முடியாது. அதனால நீங்க வந்து சொன்னேன்னு வீட்டுக்கே வந்துருங்க. எங்க வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி அம்மா வந்துட்டு, இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம். நீங்களே கூட்டு குடும்பமா ரொம்ப இதா இருக்கீங்க. அதனால அங்கெல்லாம் வேண்டாம். நாங்க வந்து இங்கேயே வேணா ரூம் எடுத்து வேணா தங்கிக்கிறோம். வேற ஏதாவது ஹோட்டல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்குமா ஹோட்டல்ல எல்லாம் தங்குறீங்க? நீங்க கம்முனு இருங்க. நீங்க வந்து தான் ஆகணும். வாங்க. அதான் எங்க வீடு இருக்குல்ல. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிறிஸ்து கிட்ட இருந்துட்டு போலாமாடா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ்த தூக்கிட்டு வந்து முத்து வந்து போறாரு. இது வந்து உங்க வீடா நினைச்சுக்கோங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே முத்து மீனாவும் இருந்துட்டு ஆமாம்மா எங்க வீடு இங்கே வந்து 2 நாள் தானே தங்கிட்டு பார்த்துட்டு போயிருங்க. எதுக்கு அங்க இங்கேயும் தங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து கால் எடுக்கவே இல்லையே. எங்கே போனாங்கன்னு தெரியல. என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து வா ரோகிணி சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு வந்து கோவம் வந்துருது. அத்தை நான் வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏன் மனோஜ் இந்த மாதிரி பண்ற அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நீ வந்து வெளியே போயிட்டு வந்த அதுலேருந்து இந்த மாதிரி டென்ஷனாக தான் இருக்க. என்னாச்சு ஏதாவது காய்ச்சலா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. நீ போய் சாப்பிடு நான் வரேன் போ. இப்போ சாப்பிடணும் அவ்வளோதானே போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க.
விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட ரோகிணி எங்கேன்னு கேட்குறாங்க. ரோகிணி வரேன்னு சொன்னாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவி ஸ்ருதியும் வந்துடுறாங்க. உடனே ரவி இருந்துட்டு எதுக்குமா வர சொன்னீங்க, நாங்கள் தான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்குவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு காலையில் தான் மீனா எதுவுமே சமைக்கல, மதியமும் நீங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டு இந்த மாதிரி 3 நேரமும் ஹோட்டல்லே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு தான் ஆகும், அதனால தாண்டா வர சொன்னேன், வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா ஆண்டிக்கு வந்து இப்போ நல்லா இருச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரவி இருந்துட்டு மீனா அண்ணி எங்கேம்மா, அவங்களுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு அவங்க எங்கே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு அவங்க எங்கே வந்தாங்க, காலையில் போனது தான், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க, இனியும் வரவே இல்லை, இவ்வளோ நேரமாக ஹாஸ்பிட்டலில், இனி எங்கேயாவது வந்து ஊரை சுற்றிட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரவி இருந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து அண்ணாமலை இருந்துட்டு அவளுக்கு என்னடா தெரிய போகுது, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் பார்க்க தானே போயிருக்காங்க, அவளுக்கு அதெல்லாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்து வெளியே வராங்க. உடனே அப்போ பார்த்து மீனாவும் வந்துடுறாங்க. அவள் வந்து நீ வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி மீனா கிட்ட வந்து அம்மா பற்றி கேட்டால் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மீனா வந்து வராங்க. அப்போ வந்து பின்னாடியே வந்து ரோகிணியோட அவங்க அம்மா வராங்க. ரோகிணிக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாரு, ஏமா ஹாஸ்பிட்டல் போனீங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வரவும் வாங்கம்மா அப்படின்னு உள்ள கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் முத்துவும் வந்து குழந்தை கூட்டிகிட்டு வராரு. அப்போ வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் வந்து கண்ணுக்கு மேலே கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால தான் கண்ணை வந்து கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவியும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, எது கண்ணை கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு மேலே கொஞ்சம் அடிபட்டிருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்துட்டு இவங்க வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்களா, அவங்க தானே, அதே ஊர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க அவங்ககிட்ட. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதுக்குமா இங்கே வந்தீங்க, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் இந்த மாதிரி வந்து ரோட்டில் வந்து இப்படி விளையாண்டு இருந்தாங்க, அப்போ வந்து கார் வந்து இதாயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லவும் முத்து இருந்துட்டு இது சில பேர் வந்து அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் கட்ட பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால 2 நாள் வரைக்கும் இங்கே இருக்கட்டும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு முணங்குறாங்க. இந்த மாதிரி வந்து இது என்ன இவளே இது அதை விடுத்து யாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து இது என்ன சத்திரமா இல்லை ஹோட்டலா, எல்லாத்தையும் வரவங்க எல்லாம் தங்க வைக்கிறக்கா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. உடனே மீன் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க, பாவம் தானே அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு விடுங்கம்மா, அவங்க இருந்துட்டு போகிறாங்க 2 நாள் தானே, அது சின்ன குழந்தைக்கு தானே அடிபட்டிருக்கு, அது இல்லாமல் அன்றைக்கி ரோகிணி வந்து தேடி போனப்போ அவங்க தான் ஒரு ஆறுதலாக பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து விஜயாக்கே ஷாக் ஆயிடுது, என்னடா நீ கூட இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு ஆமாம்மா சின்ன பையன் தானே, விடுங்க இருந்துட்டு அது கண்ணில் வேறு அடிபட்டிருக்கு, இருந்துட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் சரிடா, எங்கே தங்கறதுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துட்டு எங்கள் ரூம்லேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா, போய் படுக்க வைடா அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. உடனே முத்து போய் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி அம்மா வந்து நீங்கள் போய் சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து ரோகிணி அவங்க அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. அப்புறமா விஜயா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்படி உங்கள் அம்மா அப்பாவே இல்லையா இவனுக்கு, எப்போ பார்த்தாலும் இந்த பையனை கூட்டிகிட்டு நீங்கள் மட்டும்தான் தனியாக வந்துட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா அப்பாலாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி அம்மா வந்துட்டு அவங்க வந்து துபாயில் இருக்கா, ஒரு பொண்ணு தான் இருக்கா, வந்து துபாயில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணிட்ட வந்து விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து நீ இருக்கவே கூடாது, நாளைக்கே வந்து இவங்க 2 பேரும் கிளம்பிடணும், அதுக்கு வந்து உண்டான ஐடியா வந்து நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு நானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ தான் நல்லா ஐடியா பண்ணுவல, அதனால் வந்து இவங்க 2 பேரும் நாளைக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு, எப்படி உங்களை வந்து தாட்டி விட்டணும், இந்த அம்மாவை பார்த்தாலே எனக்கு வந்து இதாக இருக்குது, அம்மா அப்பாவும் இல்லை அப்படிங்கிறாங்க, என்னன்னே தெரியல, பொறப்பே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு வந்து கோவம் வந்துருந்து ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. எதுக்குமா நீயே எப்படி டென்ஷன் ஆகுறா அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து ரோகிணி வந்துட்டு இல்லத்தை அவங்களுக்கு கேட்ட போது ஆண்டி அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு சரிம்மா என்னமோ ஆயிட்டு போகுது, உங்களை கேட்டால் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களா என்ன, இங்கேயே தான் இருப்பாங்க, நீ தான் வந்து இவங்க 2 பேர் போகிறக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. உடனே ரோகிணி வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.